இப்போது நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் 2.2 ப்ளவுஸ் பீட்டு. இந்த ப்ளவுஸோட அளவு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த ப்ளவுஸை கட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ளவுஸ் நம்ம கஸ்டமரோட ப்ளவுஸ் கிடையாதுங்க. வெளியில் கடைங்களில் வந்து நமக்கு கட்டிங் வந்து ப்ளவுஸ் வரும். இன்றைக்கி வந்து ஒரு 5 நார்மல் ப்ளவுஸ் வந்து கட்டிங்க்கு கொடுத்துருந்தாங்க. 2 ப்ளவுஸ் அர்ஜென்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கும் அர்ஜென்ட் ப்ளவுஸ் இருக்கிறதுனால ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் தான் கட் பண்ணி கொடுத்துருந்தேன். இதுக்கு வந்து நமக்கு கட்டிங்க்கு உண்டான சார்ஜ் மட்டும் நமக்கு பே பண்ணிடுவாங்க. நம்ம கட் பண்ணி அந்த அளவு ப்ளவுஸோடு நம்ம வச்சு கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்குவாங்க. எதுவும் கரெக்ஷன் இருந்தாலும் நம்மகிட்ட வந்து சொல்லிடுவாங்க. அதை வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணி கட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட இந்த ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்க இந்த ஏரியாவுக்கு இப்போ தான் வந்து குடி வந்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஏரியா டெய்லர்கிட்ட ஒரு சாம்பிள் ப்ளவுஸ் வந்து கொடுத்து பார்ப்போம். அவங்க வந்து கரெக்டாக தைச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ளவுஸ் வந்து என்கிட்ட சாம்பிளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்கங்க. எப்பயுமே சொல்லுவாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போதே அதை வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கணும். நம்ம மேலே வந்து ஒரு அபிப்பிராயம் இருக்கும் இல்லையா, இந்த டெய்லர் வந்து நல்லா தான் தைப்பாங்க அப்படிங்கிற அபிப்பிராயம் வந்து இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம பெர்ஃபெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கணும். அந்த ப்ளவுஸ்லேயே நம்மளோட ஃபுல் எஃபெக்ட்டும் போட்டு அந்த ப்ளவுஸ் வந்து சூப்பராக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து கசங்கி இருந்தாலும் நம்ம வந்து அயர்ன் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹூக் வந்து பிரிஞ்சு வராத அளவுக்கு நல்லா நீட்டாக வந்து ஃபினிஷிங்காக ஹூக் கட்டுறதும் சரி, அது மாதிரி அந்த த்ரெட்டு அங்கங்கே வந்து கட் பண்ணி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீட்டாக ஃபினிஷிங்காக நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலே அந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம மேலே வந்து ஒரு ஒப்பீனியன் வந்து வரும். ஸோ அதனால அவங்க வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அப்புறம் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்ககிட்ட எல்லாம் பற்றின நம்மளை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் கொடுக்கும்போதே அந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். இது வந்து என்னோட அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்ட பாடம். நீங்கள் பிகினர்ஸ் ஆகியிருந்தால் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.